Hi friends, welcome to my channel Mugil World. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது கம்பு புட்டு. சோ நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல 200 கிராம் கம்பு மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி முதல்ல நல்லா mix பண்ணிக்கலாம் மாவையும் உப்பையும். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி எடுத்து தெளிச்சு பிசைஞ்சு உருண்டைகள் இல்லாம பிசைஞ்சுக்கணும். இத மாதிரி ஒரு 5 to 6 times பண்ணிக்கணும். இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் நமக்கு புட்டு பதம் ரெடி ஆயிடுச்சு. புடிச்சு பார்த்தா கொழுக்கட்டை பதத்துலயும் உதுத்து பார்த்தா அது பவுடரா கொட்டிடணும். இதுதான் புட்டு மாவுடைய கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச உடனே ஒரு இட்லி தட்டு போட்டு அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க புட்டு மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 15 minutes வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் இதில் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தேங்காவையும் ஏலக்காவையும் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுடைய டேஸ்டியான கம்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.